மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தனம், சாப்பாடு, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு ராசியான நாள், யோகமான நாள். நீங்கள் எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பண்ணுறது நல்லது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி வரவு செலவு எல்லாத்துலேயுமே சராசரியான நாள். ஆனால் சந்தோஷம் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்கும். மற்றவர்களுடைய பொறுப்புகளை உங்கள் தலையில் இன்று சுமக்க வேண்டாம். தட் மீன்ஸ் இன்னொருத்தன் கடன் வாங்கினா அவன் தான் ஷூரிட்டி காட்டணும். நீங்கள் அவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது அவங்களுக்காக போய் ரெக்கமெண்ட் பண்ணுறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, மன சந்தோஷம் நல்லா இருக்குது, பொதுவான நிலைமை நல்லா இருக்குது. இன்னொருத்தரோட பொறுப்புகளை எடுக்க வேண்டாம். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி என்ன கொஞ்சம் காரிய தடங்கள் நடக்கும். என்ன அந்த காரிய தடங்கல்களையும் முன்கூட்டியே உங்களுக்கு இயற்கை சொல்லும். உதாரணத்திற்கு காரில் ஏறும்பொழுது டக்குன்னு தலை தட்டும், இல்லை வீட்டு வாசல் நிலப்படியை தாண்டும் பொழுது கால் தடுக்கும். ரைட்டா? அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக தடங்கள் ஏதோ ஒன்று வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனநிலையில் போங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. அண்டு தனவரவு எல்லாம் நார்மலாக இருக்குது. காரிய தடங்கள், காரிய தாமதம், சிறு சிறு வருத்தங்கள் தரும். ஸோ நல்வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கும். காரணம் எதுவும் இல்லை, நிதி நிலைமையும் இன்றைக்கி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பட் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆரோக்கியத்தில் ப்ராப்ளம் இல்லை. மனநிலையில் ஒரு மந்த நிலை இருக்கும். உடல் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம், எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு தோணும். பட் பொதுவாக நாள் நல்ல நாள். மனநிலை ஒரு மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லை, ஒரு லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க. குடும்பம்லாம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசிக்கு இன்றைக்கி அவ்வளோ ஒரு யோகமான நாளோ இல்லை ஒரு பிரில்லியன்ட் டேவோ கிடையாது. ஜாக்கிரதையாக இருங்க. வீண் வாக்குவாதங்கள், நீங்கள் விரும்பாமல் போனாலும் துரத்தி யாராவது தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் தம், நாட் அவாய்ட் த ஆர்கியூமெண்ட். அந்த ஆட்களையே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு நிம்மதியை தரும். ஹெல்த்து, ஆரோக்கியம் இன்றைக்கி காரணமே இல்லாமல் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல். நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க. ஆரோக்கியம் குறைபாடு இருக்குது, மன நிம்மதி குறைபாடு இருக்குது. மற்றபடிக்கு தனம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சராசரியாக இருக்குது. பொதுவான நல்ல நிலைமை ஓகே. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைக்கி பொதுவான நல்ல பலன்தான். இருந்தாலும் உங்கள் பொறுப்புகளை நீங்கள் யாருக்கிட்டேயும் கொடுக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் தான் பண்ணணும். இதை கொஞ்சம் பார்த்துக்கோ, அதை கொஞ்சம் பண்ணிவிடு, இதை கொஞ்சம் இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சுத்தம். அவங்க என்னமோ ஒன்று பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு நேரம், சமயத்தில் பணம், உங்களுடைய உடல் அலைச்சல், விரயம் ஏற்படும். உங்களுடைய வேலைகளை நீங்களே பாருங்கள். தனம் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது. மனசில் தேவையில்லாமல் இந்த மாதிரி கவலைகள் வரும். பொதுவான நல்ல நிலைமை நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. இருந்தாலும் இந்த நீண்ட தூர பிரயாணங்கள் அடிக்கடி போகிறவங்களோ அல்லது திட்டமிடுறவங்களோ உங்களுடைய வழிநடுக போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த லாட்ஜில் ரூம் புக் பண்ணுறதோ இல்லை சாப்பிட்ற இடம் தேர்வு பண்ணுறதோ அல்லது வாகனங்களை தேர்வு செய்வதோ கவனமாக செய்யவும். நீண்ட தூர பிரயாணங்கள் இன்றைக்கி நீங்கள் அதை பிளான் பண்ணும் பொழுது அந்த பிரயாணங்களில் ஏதாவது சிறு குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு உண்டு. அந்த விஷயத்தை மாத்திரம் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் பொதுவான நிலைமை நல்லா இருக்குது, மகிழ்ச்சி நல்லாவே இருக்குது இன்றைக்கி. அண்டு நிதி நிலைமை சராசரியாக என்றைக்கும் போல் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். பட் பயப்பட வேண்டாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து தன வரவு மாத்திரம் கொஞ்சம் தடங்கி வருது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. மன மகிழ்ச்சி கொஞ்சம், இந்த தனத்தை நினச்சி வருத்தப்படுவீங்க. இன்றைக்கி வந்து சரியாக வியாபாரமாக இல்லையே அப்படி இப்படின்ட்டு. பொதுவான நல்ல நிலைமை ஓகே. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தனம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அதனால் கொஞ்சம் நிம்மதி போகும். மற்றபடிக்கு வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து திருமணமானவர்களுக்கு கணவன் தனுர் ராசின்னா மனைவிக்கோ, மனைவி தனுர் ராசின்னா கணவனுக்கோ ஏதாவது சின்ன ஹெல்த் பிரச்சனை வரும். ஒருத்தர் மியூச்சுவலாக சப்போர்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ, இல்லை மருந்து இருந்து வாங்கிறதோ, இல்லை வீட்டு வைத்தியம் கை வைத்தியம் ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறதோ, அந்த மாதிரி பண்ண வேண்டி வரும் கண்டிப்பாக. ஆனால் கவலைப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி வந்து வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் குறைபாடு வருகின்றது. தனம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. ஆரோக்கியம் குடும்ப நபர்களுக்கு கொஞ்சம் பாதிக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவான நல்ல நிலைமை நல்லா இருக்குது. சமுதாயத்தில் இன்றைக்கி வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு. என்னென்னா, ரொம்ப நாளாக மனசை உறுத்திட்டு இருந்த சில பழைய கடன்கள், அது சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ, அதை வந்து இன்றைக்கி தீர்ப்பதற்கான வழி பிறக்கும். அதுக்கு என்னமோ ஒன்று பணம் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அது கைக்கு வந்துடும். சின்ன கடன்களாக இருந்தால் டக்குன்னு அவர்கிட்ட கை மாற்றி விட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ உங்கள் மனசை உறுத்திட்டு இருந்த ஒரு எண்ணம், ஒரு துன்பம் குறைகின்றது. இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாகின்றது. வாழ்க்கையே வந்து ஒரு ஃப்ரீடம் மாதிரியே நினைப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. தன வரவு மிக நன்றாக உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பு. அதே மாதிரியே நிதி நிலைமை, குடும்பம், பொதுவான நிலைமை அப்படின்னு பார்த்தால் நல்ல பலன்கள். நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் வந்து சின்ன குழந்தைகள் 2 வயசு 3 வயசு 5 வயசு இந்த மாதிரி இருந்தால் அவங்களோட பேரில் வந்து ஏதாவது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ எதுலேயோ ஒன்றில் ஆரம்பிங்க. இன்றைக்கி அதற்கு ஒரு நல்ல சிறந்த நாள். அது அவங்களோட திருமணம் இல்லாட்டினா கல்லூரி படிப்பு வரைக்கும் அது வரும். ஈவன் அவங்க பேரில் வந்து ஏதாவது ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு 19 வயசில் அது மெச்சூர் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது சின்ன அமௌண்ட்டு தான், பட் வந்து அது பின்னாடி பெருகி வளர்ந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெல்த் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, அண்ட் ஆரோக்கியம் மிக நன்றாக உள்ளது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி 4வது வீட்டில் சந்திரன் இருக்கின்றார். அதாவது மிதுனத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்களுக்கு அதிக வேலை பளு இருக்கும். வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் பண்ணுவீங்க. சில பேர் வந்து அவங்க ராத்திரியில் தூங்கக்கூடிய காட் அண்ட் பெட் இதெல்லாம் வந்து மாற்றி புதுசாக பண்ணுறதுக்காக செலவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி வந்து வசதி வாய்ப்புகளை கூட்டிப்பீங்க. ஸோ நல்ல நிதி நிலைமை, நல்ல மனநிலைமை, குடும்பத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்னால எல்லாருக்கும், குடும்ப அன்பர்களுக்கு, குடும்ப நபர்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள்.